السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ர்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதினால் 7000 தஸ்பீஹ் செய்வதை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மிகவும் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மாலை ஓதக்கூடிய ஏராளமான துஆக்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். இந்த துஆக்களை நாம் ஓதி வருகின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய உதவியும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் நம்மை வந்தடையும். அதிலே மிக முக்கியமான ஒரு துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த மிகவும் சிறந்த ஒரு துஆ. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபையில் மார்க்க விடயங்களை பற்றி முதாக்கரா நடைபெறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மார்க்க விடயங்களை கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் அந்த சபையில் அமரவில்லை. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய சஹாபாக்களுடன் முதாக்கராவில் இடம்பெறுகின்ற பொழுது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சபையில் அமராமல் எழுந்து சென்று விடுவார்கள். ஒரு தடவை அவர்களிடம் ஃபஜ்ருக்கு பின் உள்ள சபையில் கலந்து கொள்வதில்லை ஏன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் ஃபஜ்ருக்கு பின் 7000 தடவை தஸ்பீஹ் ஓதும் வளமை எனக்கு இருக்கின்றது. நான் எங்காவது உட்கார்ந்து விட்டால் அந்த வளமையான தஸ்பீஹை பூர்த்தி செய்ய முடிவதில்லை. ஆகையால் தான் சென்று விடுகிறேன் என்று கூறினார்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7000 தடவை தஸ்பீஹ் ஓதுவதை விட சிறந்த ஒரு துஆவை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவா என்று கேட்டதற்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவசியம் கற்றுத்தாருங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். இதனை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு அக்பருல்லாஹு, லா இலாஹ இல்லல்லாஹு زنة عرشه، لا إله إلا الله ملء أرضه، لا إله إلا الله ملء ما بينهما، لا إله إلا الله عدد خلقه، لا إله إلا الله ملء سماواته، لا إله إلا الله مثل ذلك معه، والله أكبر مثل ذلك معه، والحمد لله مثل ذلك معه என்று வரக்கூடிய இந்த துஆ 7000 தஸ்பீஹ் ஓதுவதை விட சிறந்தது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவனது பொருத்தத்தின் அளவு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவனது அர்ஷின் கனமளவு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவனது பூமியின் நிரம்ப வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வானம் பூமி இரண்டின் இடைவெளி நிரம்ப வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவனது படைப்புகளின் எண்ணிக்கை அளவு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவனது வானங்கள் நிரம்ப வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் போன்ற அளவு அல்லாஹ் மிகப்பெரியவன், அதனுடன் அது போன்ற அளவு எல்லா புகழும் அல்லாஹுக்கே, அதனுடன் அது போன்ற அளவு என்று வரக்கூடிய இந்த துஆ